ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகத்தம் வெல்கம் டு சேலம் ஜேஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சாபுதானா வடை. சாபுதானா வடைனா வந்து ஜவ்வரிசி வடைங்க. இதுன்னு மசால் வடை இது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாபுதானோட ட்ரை பண்ணுங்கள். ஜவ்வரிசியில் 2 ரகம் இருக்குது. ஒன்று பிக் சைஸ் இருக்குது, ஒன்று ஸ்மால் சைஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாவு பச்சரிசி மாவு வந்து ஜவ்வரிசி சொல்கிறாங்க இல்லைங்களாங்க, இந்த இது எடுத்துக்குங்க. இதுதான் வந்து வடைக்கு வந்து நல்லா இது வரும். இன்னொன்று சின்னதாக இருக்குது, அது வந்து நீங்கள் எடுக்காதீங்க, அது வராது, கரைஞ்சிரும் எண்ணெயில் போட்டால். இது பிக் சைஸ் எடுத்துக்குங்க. 1 கப்பு சாபுதானா வடைக்கு வந்து 1/2 கப் வாட்டருங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து நைட்டே ஊற வச்சதுனால மினிமம் 4 to 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அப்போ தான் ஜவ்வரிசி வடை கிறிஸ்பியாக நல்லா இது வரும். இங்கே பாருங்கள், நான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கப் வாட்டர் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள், ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை. எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து வடைக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. 1 கப்பு ஊற வச்சு இந்த அளவுக்கு வருங்க. இதுட்டு 1 கப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் கழிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு இது நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்கள், ஜவ்வரிசி இதுன்னு. இப்போ மேஷ் பண்ணி வந்து பண்ணினா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது சில இது வந்து லேட்டாக 10 ஹவர்ஸ் கூட ஆகும், சில இது 4 ஹவர்ஸ் கூட ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சீக்கிரம் ஊறிடுச்சுன்னா உடனே வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுன்ட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுன்ட்டு என்ன நம்ம பார்த்துடலாம். அது 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். பிக் சைஸுனால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, ஸ்மால் சைஸுனால் வந்து 3 எடுத்துக்கோங்கன்ட்டு. நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இதுன்னு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரா 1 ஸ்பூனுன்ட்டு, சில்லி பவுடர் நீங்கள் தேவையான காரத்துக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்கன்ட்டு. வேர்க்கடலை வந்து 1/2 கப் எடுத்துக்கிறாங்க. இந்த ஜவ்வரிசியில் எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப்பு வந்து வேர்க்கடலை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். ஃபைன் பவுட்ரு கிடையாது, இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கோரியண்ட் சீடு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேன். இதுன்னு இப்போ எப்படி இது பண்ணலான்னு பார்த்துடலாங்களா? இப்போ உருளைக்கிழங்குவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுன்னு மேஷ் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் கையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய சைஸில் பிக் சைஸில் வந்து நீங்கள் வந்து துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா ஃபைனாக நல்லா அந்த வடை ஷேப் வந்து கிடைக்கும். இது இந்த சைஸில் இது பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கையில் எண்ணெய் வச்சுட்டு இது பண்ணுங்க. அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுன்னு ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இதுன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணால் தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. உடனே போட்டு எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுன்னு அப்புறம் எண்ணெயில் போட்டுக்க எனக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப எண்ணெய் வந்து காஞ்சிடக்கூடாதுங்க, தீஞ்சிரும். இதுன்னு இப்போ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுன்னு இப்போ ஒன்று போட்டு எடுத்துடலாங்க. ஸ்லோவாக போடணுங்க. அதிகமாக போடக்கூடாதுங்க, ஏன்னா வந்து அதிகமாக போட்டிங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒட்டிக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லை வந்து அது உடஞ்சிருதுன்ட்டு. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாம்.
ரெடி ஆயிடுச்சுங்க இது. நெக்ஸ்ட் இன்னும் எல்லாம் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று. சாபுதானா வடை ரெடிங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுன்னு மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.